முதல்ல வந்து திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான அனைவருக்கும் இனிய தீபாவளி ஒரு நல்வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த குழுவில் பயணிச்சிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய இல்லங்களையும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், பணவசியம், தனவசியம் அத்தனையும் கிடைக்க பெற்று நீங்கள் வாழ்வாங்க வாழணுன்ட்டு மனசார முருகக் கடவுளையும் சர்க்குரு மூட்டை சுவாமிகளையும் பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் நம்ம மனதார வேண்டிக்கலாம். நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயம் மற்றும் பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனல் இணைந்து வழங்கக்கூடிய யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு நிகழ்வு. இப்படி இந்த அற்புதமான ஒரு அழகான ஒரு நிகழ்வுல நம்மளுக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஜோதிட ஆசான் தான் வந்திருக்கார். ஜோதிட ஆசான் உயர் திரு திண்டுக்கல் சின்ராஸ் ஐயா வந்திருக்கார். அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு வந்து தீபாவளி பட்டாசு மாதிரி தான் ஒரு ஜோதிடத்துடைய சரவெடினே சொல்லலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம அந்த ஜோதிடத்தில் பல்வேறு தலைப்புகளில் நிறைய பேசினா கூட அந்த ஜோதிடத்தில் ஐயா கிட்ட வந்து நம்ம ஒரு தலைப்பு கேட்குறோம். ஐயா நீங்கள் என்ன மாதிரி பேசணும் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப வந்து இந்த அதாவது என்னதான் இருக்குது ஜோதிடத்தில். இப்போ ஜோதிடத்தில் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் பேசினாலும் ஜோதிடத்தில் என்ன இருக்கு, இதுதான் டைட்டிலே. என்னதான் இருக்குது ஜோதிடத்தில் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு டைட்டிலோடு இனிய தீபாவளி வாழ்த்துக்களோடு நம்ம வந்து நிகழ்ச்சியை துவங்கலாம். திண்டுக்கல் சின்ராஸ் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் பரணி அஸ்ட்ரோவேல்டு யூடியூப் சேனல் சார்பாகவும் ஐயா அவர்களை வருக வருக என நான் அன்போடு வரவேற்கிறேன். ஐயா வணக்கங்க ஐயா, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வந்து சின்ராசுக்கு அறிமுகம்லாம் தேவையில்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, நம்ம ஏதாவது மீட்டிங்க்கு போனோம்னு வச்சுங்களேன், ஒரு காமெடி என்ன நடக்கும்னா, சாப்பாட்டுக்கு அப்புறம் மைக்கை நம்ம கையில் கொடுத்துருவாங்க, எல்லாரும் தூங்குவாங்க, பார்த்து கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு தூக்கம் வராத மாதிரி பேசணும். முதல்ல நம்ம தூங்காமல் பேசணும். சாப்பிட்டுட்டுல உட்காடுறோம், அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் எப்பயுமே மைக் எனக்கு கைக்கு வரும். சரி, இன்னைக்கு ஜூம் மீட்டிங்னு சொல்லியிருக்காரு, அது நைட்டு சொல்லியிருக்காரு, அதுவும் 7:15 சொல்லியிருக்காரு. அதனால நமக்கு வந்து மைக் வந்து காலகாலத்தில் இன்னைக்கு தாண்டா வருது கைக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்க இன்னொரு பஞ்சாயத்து என்ன தெரியுங்களா, கரெக்டா நாளைக்கு தீபாவளி, இன்னைக்கு மைக்க கொடுத்துருக்குறாரு. சரியா? எல்லாரும் பட்டாசு வாங்கணுமா, வீட்டுக்கார அம்மாவுக்கு பலகாரம் சுத்தணுமா. ஏன்னா அந்த அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. வீட்டுல மாவை பிணைஞ்சு வச்சுட்டு, எங்க நான் ஒருத்தனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வந்து முறுக்க புளிங்க அப்படின்னுவாங்க. நான் எவ்வளவு பெரிய ஜோசியர் தெரியுமா, இல்லையா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வா வந்து முதல் 2 சுத்து முறுக்க புளி, ஒரு 2 கிலோ ஊற வச்சிருக்கேன் அப்படின்னுவாங்க. அப்ப இந்த வேலையெல்லாம் பண்றதா, அப்புறம் பிள்ளை ஒரு பக்கம் பட்டாசு வெடிக்க கூப்பிடுவேன், ஏ வாப்பா பட்டாசு வாங்கி வச்சு விட்டு வெடிக்காம இருக்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் இழுக்கும். அப்போ ஆத்துக்கு ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கல, இவர் நடுவுல நம்மால் வந்து வாங்க நம்ம சூமுக்கு வாங்கன்னு இவர் ஒரு பக்கம் இழுக்கிறார். அப்ப எல்லாம் சேர்ந்து இழுக்கிற இழுப்புல இதுலதான் சொல்லுவாங்க, ஆயின மலை ஒளிய அங்கம் வீழ அகத்தடியால் மெய்னோவ அடிமை சாவ மாவீரம் போகுதொன்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரன் மறித்து கொள்ள கோவேந்தர் உழுதுண்ட கடமையை கேட்க குருக்கள் வந்து தச்சனைக்கு குறுக்கே நிற்க பாவேந்தர் பாடல் பாடி பரிசில் கேட்க பாவி மகன் படும் துயரம் பார்க்கோனாதே அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஒவ்வொரு வேலையும் வந்து குறுக்க குறுக்க வந்து நின்றுச்சுன்னு. அது மாதிரி இன்னைக்கு பண்டிகை அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த மீட்டிங்கை வந்து என்ன பண்ணி இருந்திருக்கலாம், ஐயா தீபாவளியை முன்னிட்டு விடுமுறைன்னு இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படிலாம் சொல்லலை, அதெல்லாம் கிடையாது. நாங்க வந்து இது பண்ணுவோம், அதனை மீட்டிங் நடத்துவோம் கம்பல்சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு.
சரி. அப்போ இந்த மீட்டிங்க்கு வந்து நான் புதுசு இல்லை. எது இந்த சரவண பவா ஜோதிட அறிவாலயம் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் புதுசு இல்லை. என்னன்னா ஏற்கனவே 2 தடவை மீட்டிங்க்கு நான் வந்திருக்கேன். நேரடி மீட்டிங்க்கே வந்திருக்கிறேன். அங்கே பேசியிருக்கிறேன். நான் இதில் சொன்ன மாதிரி லாஸ்ட் மீட்டிங்கில் அவருடைய மீட்டிங்லேயே ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவது பணக்கார ஜோசியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் பரணியத்தையும் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே வந்து கூப்பிட்டு சோறு போட்டு மீட்டிங் நடத்துவாங்க, சீல்டு கொடுத்து மீட்டிங் நடத்துவாங்க. இவர் சோறும் போட்டுருவாரு, சீல்டு எல்லாம் கொடுத்துருவாரு, ஏசி ரூம்ல உட்கார வச்சிருவாரு. எப்படி? அப்ப நம்ம வந்து ஸ்டார் ஜோதிடர் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ஸ்டார் ஹோட்டல் ஜோதிடர் யாருறான்னாக்கா அதான் அந்த பரணி. சரி. ஆக அவர் கூப்பிட்டு என்னை கேட்டார். நான் கூட நேரத்தையும் கூப்பிடுவாராக்குன்னு நினைச்சேன். இல்லைங்க, சூம்ல தாங்க, நீங்க இருக்கிற இடத்துலயே பேசிக்கங்க அப்படின்னாருல. சரி ரைட், அப்படியும் பேசினா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு ஃபீல்டுல. சரிங்க வந்துடுறேங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன தலைப்பு போடலாம் அப்படின்னு கேட்டதுக்கு தான் என்ன தலைப்பு வேணாலும் போடலாம், என்னதான் இருக்கு ஜோசியத்துலன்னு போட்டு வைங்க அப்படின்னு. அப்போ என்னதான் இருக்கு ஜோசியத்துல, அதான கேள்வி, முதல் கேள்வி. என்ன இதுல பதில் அப்படின்னா, என்னமோ இருக்குது ஜோசியத்துல. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான். என்ன காரணம்னா, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு காலம் கடந்தெல்லாம் நிக்காது. சார் நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், கம்பர் வந்து கம்பராமாயணம் ஒரே ஒரு நூல் தான் எழுதினாரா? மற்ற நூல்லாம் எழுதலையா? நமக்கு தெரிஞ்சு ஏர் எழுபதுன்னு ஒரு நூல் கூட எழுதியிருக்காரு. பட் அதெல்லாம் நிக்கல. அதே மாதிரி திருவள்ளுவர் திருக்குறள் மட்டும்தான் எழுதினாரா, வேற ஒன்றும் எழுதலையா அப்படின்னாக்க நிச்சயமா எழுதியிருப்பாரு. அதெல்லாம் காணாம். அப்ப காலச்சக்கரம் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்டா இருக்கிறத மட்டும் வச்சிருக்கோம், பாக்கி எல்லாத்தையும் செரிச்சிரும். அதான் அதனுடைய அமைப்பு. நம்ம ஜூம் மீட்டிங்கினுடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூம் அப்படிங்கிறதே எதுக்காகனா வீடியோவில் எல்லாரும் தெரியறதுக்காக போடுறதுக்காக. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மைக்கை மியூட் போட்டு வச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, நானா உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ராஜு பாண்டுரங்கன் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும்தான் கேமரா போட்டு வச்சிருக்காரே தவிர நானா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனாலும் கவலைப்பட மாட்டான் இந்த கோட்டைச்சாமி. என்ன காரணம் தெரியுமா? ஆளே இல்லாம 10 வருஷம் பேசியிருக்கேன், அதுக்கு மேலேயே பேசியிருக்கேன், இது கேமராவை பார்த்துக்கிட்டே. அதனால முதல்ல ஜூம் மீட்டிங் அப்படிங்கிறது எல்லாரும் வரணும். அப்ப முன்னாடி வந்து நின்னா தானே தெரியும். எல்லாரும் கேமராவை ஓபன் பண்ணதற்கு முதற்கண் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஒரு கேமரா ஓபன் பண்ணுனாக்க நம்மால் வாடிப்பட்டி வாரியார் 2 கேமரா ஓபன் பண்ணியிருக்காரு. இந்த 1க்கு 1 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி, தீபாவளி ஆஃபர், இன்னைக்கு தீபாவளி இல்லையா அப்படின்ற மாதிரி 2 கேமரா ஓபன் பண்ணி விட்டுருக்காரு. ரைட், எனிவே. அப்போ இன்றைய மீட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க, ஏன்னா நம்ம யாருகிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லணும்ல. இப்போ நம்ம உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம மீட்டிங் வந்து ஜோசியர் மீட்டிங்னாலே பாருங்க, எல்லாம் வயசான ஆளுகளாத்தே இருப்பாங்க. அப்புறம் வயசு ஃபுல்லாக வந்து உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது நம்ம மீட்டிங்கில். அடே ஏண்டா கொலையா கொல்றாங்கடா, கொத்துறாங்கடா, எந்திரா ஓடுறான்னு ஓடிடுவாங்க. அதனாலதான் நீங்க பாருங்க, ஒரு ஃபின்டெக் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ஆகட்டும் யூடியூப்ல, அல்லது வந்து இதுல வந்த வீடியோ ஆகட்டும், அது என்ன ஒரு சினிமா சம்மந்தப்பட்டது, பாட்டு சம்மந்தப்பட்ட வீடியோ ஆகட்டும், அது வைரல் ஆகிற மாதிரி ஜோசிய வீடியோ எல்லாம் வைரல் ஆகாது. என்ன காரணம்? இது சாமானியமா புரியாது, எம்பிட்டு படித்தாலும் புரியாது. இதுல வந்து நடுவுல வந்து இதுல வைரல் ஆகிறதுங்கிறது எங்க? அதனால அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆகவே கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரியான மீட்டிங் எல்லாம் நம்ம கலந்துக்கிறதுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னாக்க, ஒருத்தர் பேசுறதை கேட்கறது ரொம்ப நல்லது சார். என்ன காரணத்தினால நல்லது அப்படின்னா, அவர் வந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்தாருன்னா அதே புஸ்தகத்தை கட்டி பிடிச்சி உருள மாட்டார். ஒரு 10 புஸ்தகத்துல படிச்ச கருத்துக்களை அவர் என்ன தலைப்பு கொடுத்துருக்காரோ அந்த தலைப்புல பேச ஆரம்பிப்பார். அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு வந்து 10-15 புஸ்தகத்தை படிச்ச அனுபவம் ஒரு ஸ்பீச் கேட்கறதுல வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாம ஜோதிடத்துல ரொம்ப அனுபவமான ஆளா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களும் வந்து தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கலந்து பேசுவாங்க. அப்ப நமக்கு குறுகிய காலத்துல நிறைய விஷயங்களை கிராஸ்அப் பண்றதுக்கு இது ஒரு ஈஸியான வழி. எது? இந்த கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு. அப்போ நம்ம சேர்றது எல்லாரும் எப்படி சேருவாங்கன்னா, ஒத்த கருத்துடையவர்கள், ஒரே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இவங்க தான் எல்லாரும் ஒன்னா சேர முடியும். இப்ப இதுல உட்காந்துருக்கோம் அப்படின்னம்னாக்க, ஜோசியத்துல உட்காந்துருக்கிறோம்னா, இந்த மீட்டிங்ல நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா, வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல எங்கனையாவது ஒரு பக்கம் நம்ம மனம் வெறுக்கக்கூடிய நிலைக்கு போயிருப்போம், அல்லது ரொம்ப சந்தோஷமான நிலைக்கு போயிருப்போம். இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகல தான் நம்ம ஜோசியத்துல ஈடுபாடு வரும்.
அது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஜோசியம்மா அது மூட நம்பிக்கைடா, ஊரை ஏமாத்துறாங்கடா, சும்மா காசு சம்பாதிக்கிறதுக்கா பேசிக்கிருக்காகப்பா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல தான் இருப்பாங்களே தவிர மாத்தி இருக்காது. அப்ப அப்படி இருக்கிறச்ச இந்த ஜோசியத்துல என்னதான் இருக்கு அப்படின்னாக்க, ஒரு சாரர் சொல்லுவார், என்ன இல்லை ஜோதிடத்தில், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி எல்லா வளமும் உள்ள ஒரு ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஜோசியர். ஜோசியத்தை படிச்சிட்டோம்னா முதல் பாயிண்ட் சார், மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் விட்டுருங்க. என்ன காரணம்னா, ஜோசியத்தை படிச்சீங்கன்னா நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு நம்ம படிச்ச ஜோதிடம் சொன்னா கேட்பாங்களா அப்படின்னா ஒரு வய கேட்க மாட்டேன். நீங்க கவலையே விடாதீங்க. நம்ம வீட்டில் நம்ம சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? அட இவன் என்னத்தடா ஜோசியம் சொல்ல போற, என்னத்தையோ உட்காந்து வடிச்சுக்கு இருந்தேன் அப்படின்னா இப்போ என்னத்தையோ குறுக்க சொல்லிக்கிருக்கானப்பா அப்படின்ற மாதிரித்தையும் பேசுவாங்களே தவிர ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுடைய வேல்யூ தெரியாது. ஆனா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஐயா வாங்க ஐயா, வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஹாய் சார், ஹலோ சார்ன்னு சொன்னவங்கலாம் வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று நமக்கு வயசாகி போச்சுன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து நம்ம ஜோசியத்தில் வந்தால் அந்த ஃபீல்டுக்கு வந்தாலே அந்த மரியாதை வந்து சேர்ந்துடும். சரி, இன்னும் இது வந்து வெளியில இருக்கிறத விட்டுருங்க. முதல்ல நமக்கு எடுத்துக்கங்க. ஜோசியம் படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, முதல் பாயிண்ட், நம்ம பணம் சம்பாதிக்கிறது, பாப்புலாரிட்டி ஆகிறதுங்கிறது, பெரிய திறமையான சோசியர்னு பேர் வாங்குறது, இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வைங்க. இதெல்லாம் வந்து ஆண்டவன் கொடுக்கறது கொடுப்பான். முதல் பாயிண்ட் என்னன்னா, நீங்க யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டீங்க சார். ஜோசியர்னு வந்துட்டீங்கன்னா யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டீங்க. குறிப்பா இன்னொரு ஜோசியரை பார்த்து மட்டும்தான் நம்ம பொறாமப்படுறதா இருந்தா படுவோமே தவிர மற்ற வேற யாரை பார்த்தும் பொறாமையே பட மாட்டோம். என்ன காரணம்? அவனுடைய கர்மா அவன் நல்லா சம்பாதிக்கிறான், அவனுடைய கர்மா அவன் கஷ்டப்படுறான், அடுத்த திசையில் அவன் நல்லா சம்பாதிப்பான், அடுத்த புத்தியில் அவனுக்கு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி, அந்த மனசை வந்து பக்குவப்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில நீங்க ஜோசியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, பெரிய ஏமாற்றங்களே இருக்காது சார். இந்த பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜோசிய ஃபீல்டுல இருந்து வெளியில இருந்திருப்பீங்க. அதுக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைதின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது புயலுக்கு பின்ன அடங்குன அமைதி, கடல் வந்து எப்படி அமைதியா இருக்குமோ அது மாதிரியான ஒரு சைலண்டான மனோநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். இது வருஷக்கணக்கா தியானம் பண்றவனுக்கு கூட கிடைக்காது. நம்ம புஸ்தகத்தை எடுத்து விரிச்சு வச்சு உட்காந்தா அல்லது ஒரு ஜாதகத்தை எடுத்து விரிச்சு வச்சு உட்காந்தோம்னா அந்த தியானம் வித்தின் எ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கிடைக்கும் சார். நமக்கு எப்படி கிடைக்கும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு ஜாதகத்தை கொடுக்குறார், அந்த ஜாதகத்தை நம்ம விரிச்சு வைக்கிறோம். விரிச்சு வச்சது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகி போயிடும். என்னத்தை சொல்ல போறோம், இவன் வேற அப்படியே பாறாங்கல் மாதிரியே உட்காந்துருக்கான் ஒன்றும் கேட்காம, நம்ம என்னத்தை சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலை வந்துடும். நமக்கு மற்ற எல்லாமே மறந்துடும். நம்ம இதுல எப்படி பலன் எடுக்க போறோம்ங்கிற அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கும். நம்ம அதை நோக்கிய பிரயாணத்துல இருக்கல உலகத்துல இருக்க எல்லா கவலைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமா மறந்துடும் சார். இது வந்து நீங்க அனுபவத்துல பார்த்துருப்பீங்க. ஏன்னா எல்லாரும் ஜோசியர் தான். நான் வந்து புதுசா ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அதே மாவுதான். எது? அதே 12 கட்டம், அதே 9 கிரகம், அதே வக்ரம், அதே நீசம், அதே உச்சம். இதை தாண்டி வேற எதுவும் பேச போறோமா சார்? ஒன்றும் இல்லை. ஒரே மாவுதான். வெங்காய தோசை, பொடி தோசை, அப்புறம் வந்து ஆனியன் தோசை, அந்த தோசை இந்த தோசைன்னு அதுலயே திருப்பி திருப்பி சுட வேண்டியதானே தவிர நம்ம ஒன்றும் புதுசா பண்ண போறது இல்லை. ஆனாலும் நமக்கு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மீட்டிங்லையும் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். எத்தனையோ அறிஞர்கள் பேசுறாங்க, பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கோம்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து இதுல இன்னமும் அந்த தாகம் இருந்துட்டே இருக்கு. அப்ப ஜோசியத்துக்குள்ள என்னமோ இருக்கு. அந்த இருக்கிறதையும் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரி, அப்போ அந்த வகையில என்ன இருக்கு ஜோசியத்துல அப்படின்னா, முதல்ல ஜோசியம் படிக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும், சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். உடம்பு அப்ப சைக்காலஜி நல்லா இருந்தாலே ஹெல்த் நல்லா இருக்கும், பிசிக்கல் பாடி நல்லா இருக்கும். இந்த 2 விஷயம் சரியாயிடுச்சா சார்? இதுக்கப்புறம் நமக்கு சொசைட்டில ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வாடா போடான்னு பேசிட்டு இருந்தவங்க பேச மாட்டாங்க. இல்லப்பா அது எதுக்கு சொல்றேன்னாப்பா அப்படிம்பாரு. யார்? நம்ம கிளாஸ்மேட்டா இருப்பாரு, பள்ளி தோழனா இருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்களே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் அல்லது ஒரு மரியாதை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அப்ப சோசியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுங்கிறது ஒரு பாயிண்ட். நமக்கு வந்து ஃபேமிலிங்கிறது ஒரு பக்கம், உடல் நலம், சைக்கலாஜிக்கல் ஹெல்த்து, பிசிக்கல் ஹெல்த்து, சோசியல் ஸ்டேட்டஸ், இந்த 3 இம்ப்ரூவ் ஆகும் சார். இந்த 3ஐயும் நீங்க ஒரு தொழில் பண்றதுலையோ
அல்லது ஒரு வேலை பார்க்கறதுலையோ எடுக்கிறதுங்கிறது இதுல எடுக்கிற அளவுக்கு குயிக்கா அதுல எடுக்கவே முடியாது. எல்லாரும் வேற ஏதாவது ஒரு தொழில இருப்போம், வேற ஏதாவது ஒரு வியாபாரத்துல இருப்போம், உத்தியோகத்துல இருப்போம். நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சான்னு பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க தொழில அல்லது உத்தியோகத்துல அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கான்னு பாருங்க, இருக்காது. ஆனா ஜோசியத்துக்குள்ள நிச்சயமா அது கிடைக்கும், 100% கிடைக்கும். சரி, அப்போ இது மாதிரியான ஒரு அமுத சுரபி எது இந்த ஜோசியங்கிறது. இந்த அமுத சுரபியில நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது மேஜிக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த மேஜிக் பாக்ஸ்ல இந்த மேஜிக் பண்றவன் ஒரு பை மாதிரி வச்சிருப்பேன். அதுல கடியாரத்தை கழட்டி உள்ள ஓடுங்க அப்படின்னு வாங்க போட்டதும் உள்ள இருந்து அயன்பாட்டுக்கு என்னென்னத்தையோ எடுத்துக்கிட்டே இருப்பான் சார். வந்துகிட்டே இருக்கும், அந்த டப்பால இருந்து அந்த பையில இருந்து வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து அந்த மேஜிக் பாக்ஸ்ல வந்து கிரகநிலை அடைச்சு பலன் எடுக்க ஆரம்பிச்சா அவங்கவுங்க அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி விதவிதமா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். வித்தியாசமா வந்துகிட்டே இருக்கும். இதுல என்ன பியூட்டினா, இப்ப நான் எத்தனாவது வாரம், இந்த வாரம் புத்திசாலி ஜோசியர்னு என்னை இன்ட்ரடியூஸ் வேற பண்ணி வச்சார். நான் எத்தனாவது ஜோசியர்னு தெரியல. ஆனா இந்த ஒவ்வொரு வாரமும் வந்து பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, இங்க அஷ்டவர்க்கத்தை விட்டா ஜோசியத்துல நீ அக்யூரேட்டா எடுக்கவே முடியாது அப்படிம்பாரு. இன்னொருத்தர் பிரசன்னத்தை விட்டா வேற எதுவுமே கிடையாதுப்பா, அதேப்பா பெர்ஃபெக்டா இருக்கேன். இன்னொருத்தர் பாரம்பரியம் தான் பெர்ஃபெக்ட். என்ன காரணம்னா கரும்பு தின்னவனுக்கு கரும்பு ருசி, வேம்பு தின்னவனுக்கு வேம்பு ருசி. அப்போ இதுக்கு முன்னால வந்த ஜோதிடர்கள் ஆகட்டும், இனி பின்னால இந்த மேடைக்கு வரக்கூடிய, மேடையை அலங்கரிக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஆகட்டும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எந்த மெத்தட்ல வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எதை ஈஸியா கையில பிடிச்சிருக்காங்களோ அதை வந்து உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ம வந்து இவர் ஒண்ணுல காமிச்சு ஒரு இதை பிடிச்சு அதுல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா நம்மளும் அதையே பிடிச்சு ஜெயிக்கலாமா அப்படின்னாக்க ட்ரை பண்ணலாம். ஆனா நமக்கு ஜெயிக்கிறதுக்குன்னு ஆண்டவன் ஏதாவது ஒன்று அசைன் பண்ணியிருப்பான். அந்த அசைன் பண்ணியிருக்கிறது வர்ற வரைக்கும் நம்ம அலைஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு இடம் வரையில கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடும். அப்போ கண்டது கற்க பண்டிதனாவான் அப்படின்னா நிறைய படிக்கணும், அப்போ நிறைய கேட்கணும். அப்போ அதனாலதான் கற்றலின் கேட்டல் நன்றுன்றான். அப்போ நிறைய படிக்கணும், நிறைய கேட்கணும். இதுல மெயினா சார் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசியத்துல வந்து சக்சஸ் பண்றதுங்கிறதுல முதல் விஷயமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளவு நேரம், நம்ம எவ்வளவு நேரம் படிக்கிறதுல செலவு பண்றோம் சார். நான் தெரியாமத்தையும் கேட்குறேன், எல்லா ஜோசியத்தையும் கேட்குறேன். நீங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல எத்தனை இந்த இதுல மீட்டிங்ல இருக்க அத்தனை பேரும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆர்வமா ஒரு ஜோதிட மாநாட்டுக்கு போகும்போது புத்தகத்தை வாங்கியிருப்பீங்க. அந்த புத்தகத்தை நான் அட்டை டு அட்டை படிச்சுட்டேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார் பார்ப்போம். நிச்சயமா சொல்ல முடியாது, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து வேணும், அந்த டைட்டில் போட்டிருக்க சப்ஜெக்ட் வேணும், ஆனா அதுக்கு நம்ம டைம் ஒதுக்க மாட்டோம். அப்புறம் எப்படி வாளியில ஊற வச்சு கரைச்சி குடிக்கிறதா புஸ்தகத்தை, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அதுல உட்காந்து படிக்கணும். அந்த டைம் செலவு பண்றதுங்கிறது தான் சார் ரொம்ப முக்கியம். இதுல இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நேரத்துல எல்லாரும் காசு வனத்துல பணக்காரனா இருக்கேன். அன்னைக்கு முக்கா தொட்டு அரையனா எட்டனா ₹1 ₹2 செலவு பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில், ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போறப்ப எனக்கெல்லாம் வந்து 4 கொடுப்பாங்க, இல்லாட்டி 50 கொடுப்பாங்க. அதுக்குள்ளதான் என் செலவுகள் இருக்கணும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு பாருங்க ₹50 கொடுத்துடுறாங்க, ₹100 கொடுத்துடுறாங்க. அப்ப அதுக்குள்ள அவங்க செலவு. அப்போ காசுல எல்லாரும் பெருசாயிட்டாங்க, ஆனா காலத்துல எல்லாரும் ஏழை ஆயிட்டாங்க. அதாவது யாருக்குமே டைம் இல்லை சார். எல்லாருமே டயத்தை பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரன் தான். என்ன காரணம், எதுக்கு கேளுங்க டைம் இல்லாமா, நான் வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாம போச்சு சார், இதுக்கு டைம் இல்லாம போச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது எல்லாமே எதுக்காக வருது அப்படின்னா இவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தெரியல. அந்த டயத்தை கரெக்டா அலகேட் பண்ணி நம்ம ஜோசியத்துக்குள்ள ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அத்தனையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமுத சுரபி அப்படிங்கிறது தான் இந்த ஜோசி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம நோக்கி வர்றவங்க வந்து எதை நோக்கி சார் வருவாங்க அப்படின்னா, ஜோசியரை பார்த்ததும் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆகும், அல்லது வந்து தொழில் எப்போ சரியா இருக்கும், வீடு எப்போ கட்டுவேன், வெளிநாடு போகலாமா, சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணலாமா, இது மாதிரியான நிறைய கேள்விகளோட நம்மகிட்ட வருவாங்க. இது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய கேள்விகளோட வருவாங்க. ஸோ அவங்க வர்றதுனுடைய நோக்கம் என்ன சார், நம்மகிட்ட கேள்வி கேட்டு தன்னுடைய இது சந்தேகத்தை தெளிவு பண்றதுக்காக வர்றாங்க. நம்மால என்ன பண்ணுவாங்கன்னா 4 கேள்வி கேட்குற வரையும் கம்முன்னு இருப்பாங்க. 5வது கேள்வி, 6வது கேள்வி, 15வது கேள்வி, 20வது கேள்வின்னு போல டென்ஷன் ஆயிடுவாங்க. எது திருப்பி கேட்டுக்கிறதுக்கானப்பா அப்படின்ற மாதிரியான அமைப்புல டென்ஷன் ஆயிடுவாங்க. நம்ம அந்த டென்ஷன் மட்டும் ஆகாம இருக்கணும். ஏன்னா வர்றவங்க வேணா டென்ஷன் ஆகலாம், நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம வந்து இதில் உட்காந்துருக்கையில பேஷண்ட் வந்து உட்காந்துருக்காங்கன்னா அவங்க பதஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பதஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த காரியம் நடக்காது. அதனால நம்ம முதல்ல பதஷ்டப்படாமல் இருக்கணும். அவங்க வந்து கேட்குற கேள்வி வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கேட்பாங்க. அதுலேயும் சிலர் பேசுகிற வச்சா ஐயோ எப்பா, அதாவது நம்மகிட்ட வந்து ஜோசியருங்கிறது வந்து விடுகதை போடுற மாதிரி நினச்சிக்குவாங்க. எங்க நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கன்னு. அப்படி இல்லை. ஜோசியருங்கிறது வந்து ஒரு கன்சல்டன்ட். அவங்கள்ட்ட வந்து இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இதை எப்படி அணுகலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ப்ராப்பரா ரொம்ப ப்ரிசைஸா அவனால பதில் சொல்ல முடியும். இப்ப ஒரு எடுத்துக்காட்டா, என் பிள்ளை என்ன படிக்க வைக்கலான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜோசியர் எல்லாம் வந்து பெரிய எஜுகேஷனிஸ்ட் கிடையாது. சரியா? நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? டிகிரி எல்லாம் படிச்சிருப்போம், டபுள் டிகிரி கூட படிச்சிருக்கலாம். ஆனா நம்ம வந்து பெரிய ஒரு எஜுகேஷனிஸ்டா இருக்கோமா, அதாவது அடுத்தவங்களை என்ன படிக்க வைக்கலாங்கிற அளவுக்கு நம்ம சொல்ற அளவுக்கு அந்த மாதிரியான டீட்டெயில் தெரியுமா நமக்கு அப்படின்னாக்க நமக்கு அது தெரியாது. ஆனா அதே சமயத்துல என் பிள்ளைய நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வைக்கட்டுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியும். எப்படி? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்க முதல்ல கற்பனா சக்தி நிறைய இருக்கணும். ஏன்னா என்னதான் நமக்கு மெஷின் கற்றுக் கொடுக்குது, மெஷின் செஞ்சு கொடுக்குதுனால அதுக்கான ப்ராம்ப்டை வந்து நம்ம தான் கொடுக்கணும். அதாவது என்ன டைப்பான ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதுக்கு அது வேலை செய்யும். அப்ப கமாண்டிங் அப்படிங்கிறது வந்து கரெக்டா இருக்கணும். இந்த கமாண்டிங் கொடுக்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கணும்னா இதுல வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். எது? ஆர்டிபிஷியல். ஏன்னா அவனுக்கு தான் கிரியேட்டிவிட்டி வரும். அப்ப சந்திரன் வந்து கிரியேட்டிவிட்டியை கொடுக்குறவர். கலைத்துறையில சக்சஸ் ஆகிறவங்க எல்லாம் சந்திரன்ல இருக்காங்கன்னா அதனாலதான். அவரோட ராகு கனெக்ட் ஆகணும் அல்லது புதன் கனெக்ட் ஆகணும். இப்படி ரெண்டுல ஏதாவது ஒரு கிரகம் கனெக்ட் ஆயிருந்தா they will be more eligible for artificial intelligence அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, டேட்டா சயின்ஸ் நான் படிக்க வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கே போய் நிற்கிறது? நம்ம ஒன்று மிதுனத்தில் அல்லது வந்து கன்னியில் நிற்கலாம், அல்லது வந்து புதனை எடுத்துக்கலாம். எதுக்காக டேட்டா சயின்ஸுக்கு புதன் எடுத்துக்கிறோம்? பிக் டேட்டா அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சக்கணக்கான டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. அவங்க தான் டேட்டா அனலிட்டிக்ஸ். அப்போ அந்த டேட்டா இன்ஜினியராக போகணும் அப்படின்னாக்க நிறைய ரிசல்ட் அனலைஸ் பண்றதுங்கிறது, இந்த அனலைஸ் அப்படின்னு ஒன்று வருது பாருங்க, அங்கதான் புதன் வருது. அப்போ இந்த புதன் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான. அப்போ புதனோட கனெக்டட் வித் சனி அல்லது கனெக்டட் வித் ராகு அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, நான் வந்து ஒரு நெட்வொர்க் என்ஜினியரா போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாராளமா போகலாம். பட் எப்படி அதுல இருந்து போறது நெட்வொர்க்ல அப்படின்னு எடுத்துட்டா, நெட்வொர்க்குன்னு வரையில மெயினா எடுத்துக்கிறதுங்கிறது ராகுவை தான் எடுத்துக்கணும் கனெக்ட் பண்றதுல. அப்போ இந்த ராகு வந்து கனெக்டட் வித் 6th ஹவுஸ் அல்லது வந்து 10th ஹவுஸ் அல்லது 10th லார்டு 6th லார்டு இவங்க கனெக்ட் ஆகியிருக்காங்கன்னா தே வில் பி மோர் எலிஜிபிள் ஃபார் நெட்வொர்க் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த கனெக்ஷன் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த திசை நடக்கணும். எது? அவன் கேட்குறப்ப அந்த திசை நடக்கணும் சார். இப்போ நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். லக்னம் வந்து துலா லக்னம், 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறார், கூட சனி இருக்கார். சார் இந்த ஜாதகத்துக்கு வந்து நம்ம வந்து பலன் சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? செவ்வாய் தசையில, எஸ்பெஷலி செவ்வாய் தசை. சரியா? இப்ப மெம்பர் ஸ்பெஷல் வீடியோல கூட அந்த ஜாதகத்தை போட்டுருங்க. அதாவது விஷயம் என்னன்னா, துலா லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய், அவர் வந்து 12ஆம் இடமான கன்னியில உட்கார்ந்துருக்காரு. அவரு கூட சனி உட்கார்ந்துருக்கிறார். அப்ப செவ்வாய் சனி காம்பினேஷன் 12ஆம் இடத்துல இருக்கு. லார்ட் ஆஃப் 2nd ஹவுஸ் அண்ட் 7th ஹவுஸ் அண்ட் 12th ஹவுஸ் வித் சனி. அப்போ செவ்வாய் திசை நடக்குது. இப்ப இந்த ஜாதருடைய குடும்ப வாழ்க்கை, ஹெல்த், தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம நிச்சயமா நெகட்டிவா திங்க் பண்ணுவோம். ஆனா அவர் பிரமாதமா இருக்கார், பெரிய தொழில இருக்கார், நல்ல வருமானத்துல இருக்கார், நல்ல சம்பாத்தி, நல்ல குடும்பம் இருக்கிறது, குழந்தை குட்டிங்க இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ நமக்கு சிம்பிளா என்ன தோணும்? அநேகமா லக்னம் மாறி இருக்கும் சாமி, அதனாலதான் அப்படி இருக்கு, இல்லாட்டினா ஏதாவது டேட்டை மாத்தி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரியான மனோநிலை தான் வரும். கிடையாது, அதெல்லாம் கிடையாது சார். விஷயம் என்னன்னா, ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 2 விதமான பலன்களை செய்யும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு போலாமா? அதாவது லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்ததிபதி ஆட்சியா நிற்கிறார். சார் இதுக்கு என்ன சார் பலன் சொல்லுவோம்? 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல இருந்தா அது மிகப்பெரிய யோகம். வாகனஸ்தானம்னு சொல்லுவாங்க. வாகனநாத 4 வந்திட ஆட்சி உச்சம். வாகனாதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சியானா ஜாதக அலங்காரத்திலேயே. வாகனநாத 4 வந்திட ஆட்சி உச்சம். ஆகவே கேந்திர குணம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டி மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் வரிசை சுத்தம் அப்படின்றான்.
வாகன வசதி, சொத்து சுகம், வீடு வாசல், ஆஸ்தி அந்தஸ்து அத்தனையும் கொடுத்து இதை அனுபவிக்கிறதுக்கு ஆயிலையும் கொடுக்கும் நமக்கு அப்படின்னு ஜோசியம் சொல்லு. ஒருத்தருக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி ஆட்சி ஆயிருக்காரு. அவர் இதே மாதிரி இந்த ஜோசியத்துல பாடல்ல சொன்ன மாதிரியே அவர் பிரமாதமா படைக்கிறார். இன்னொருத்தருக்கு அதே 4ஆம் இடத்த அதிபதி ஆட்சி ஆயிருக்காரு. சொந்த வீடு கிடையாது, வாகனம் கிடையாது, செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு 2 வீலர் அல்லது ஓசி வண்டியை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அல்லது எங்க அண்ணன் தம்பி வண்டியை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்றாரு. அப்போ சொந்த வீடு வாசல் இல்ல, சொத்து சுகம் கிடையாது, பெரிய சம்பாத்தியம் இல்ல, வாகன வசதிகள்லாம் அவருக்கு இல்ல, அவர் சாதாரணமா தான் இருப்பாரு. அவருக்கும் 4ஆம் இடத்ததிபதி ஆட்சி, இவருக்கும் 4ஆம் இடத்ததிபதி ஆட்சி. அப்ப 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தானே பலன் இருக்கணும்னா அப்படி இருக்காது. ஆனா நம்ம படிக்கல என்னன்னு படிப்போம், 4ஆம் இடத்ததிபதி ஆட்சி ஆனால் வாகன யோகமும் சொத்து சுகம் சேர்க்கும் யோகமும் சுக வாழ்க்கை வாழக்கூடிய யோகமும் உண்டு அப்படின்னு படிச்சு வச்சிருப்போம். அப்ப அந்த சாத்து ஒருத்தர் கொண்டு வருவார் 4ஆம் இடத்துல, அடேங்கப்பா நீ சொந்த வீடெல்லாம் வாங்குவப்பா அப்படின்னம்னாக்க, ஏய் எனக்கு வெறிய கலப்பாத, இருக்க வீட காலி பண்ண சொல்லிக்கிருக்காங்க என்னைய, அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டுத்தேன் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார்னா நம்ம அவர் மேல டென்ஷன் ஆயிடக்கூடாது. நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை மாத்தணும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், இவருக்கு இது பாசிட்டிவா இருக்கு, அவருக்கு ஏன்டா நெகட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலை வரும். அந்த இடத்துலதான் சார் ஜோதிடத்தினுடைய அடுத்த பரிணாமத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம்னு அர்த்தம். சார் அது வரைக்கும் நம்ம வந்து நேர் நேர் தேமா நிறை நேர் குடிமான்னு தமிழ் வாய்ப்பாடு இருக்கும். அது மாதிரி 1 2 2 4 அப்படின்னு சொல்லி படிச்சு வச்சிருப்போம். ஆனா 2 2 4 அப்படிங்கிறத விட 1 + 1 + 1 + 1 4 அப்படிங்கிற அந்த ஃபார்முலால ஒரு ஜாதகம். அப்ப அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து சிந்திச்சு நம்மளுடைய அந்த சிந்தனையை அந்த பக்கம் கொண்டு போனோம்னா தான் ஜோதிடத்தினுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சிக்குள்ள நம்ம போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். சரி, இதை வந்து எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்த அதிபதி ஆட்சி பாசிட்டிவா இருக்கார் அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு வந்து ஆட்சியா இருக்கார், நல்லா இருக்கு. இன்னொருத்தருக்கு நெகட்டிவா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கு அந்த கிரகம் வக்ரமாக இருக்கலாம். முதல் பாயிண்ட். 4ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெற்று அவருக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் நீசமா இருக்கலாம். 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கிரகம் கேதுவோட சேர்ந்திருக்கலாம், அல்லது லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்ததிபதியோட கனெக்ட் ஆகியிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த 4ஆம் இடம் வந்து நெகட்டிவா வேலை செய்யறதுக்கான அமைப்பு உண்டு. அவருக்கு திசை நடக்கணும், திசை நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இவருக்கு 4ஆம் இடம் ஆட்சியா இருந்தான்னு 14ஆம் இடம் ஆட்சியா இருந்தான்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு ராஜயோகம் இருக்கு, சில ஜாதகத்துல சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், எனக்கு 2 கிரகம் ஆட்சி, எனக்கு 4 கிரகம் ஆட்சி, எனக்கு 3 கிரகம் ஆட்சிம்பாங்க. ஆனா ஒரு கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு கிரகம் நீசமா இருக்கேன், அவர் 50 பேர்த்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருப்பார், 500 பேர்த்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ நீசம் பெற்றவன் சம்பாதிக்கிறாரு, 2 3 ஆட்சி பெற்றவங்க. ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் ஜோசியர் தானே, உடனே நமக்கு சிந்தனைகள் போயிருக்கும். நம்ம ஜாதகத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்ப நமக்கு அந்த ஆட்சிக்கான பலனை முழுமையா நம்ம அனுபவிச்சிட்டோமா அப்படின்னாக்க, நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க, நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன அர்த்தம், அதுக்கான தசாபுத்தி வரணும். இப்போ ஒரு ஜாதகத்துல எடுத்துக்கிட்டோம்னா சார், இந்த சிலர் வந்து திறமையா ஜோசியரை மடக்கிறதா நினைச்சுக்கிட்டு, ரொம்ப புத்திசாலித்தனமா மடக்கிறதா நினைச்சுக்கிட்டு கேள்வி கேட்பாங்க. எப்படி தெரியுமா, ஒரு ஆஸ்பத்திரியில ஒரே டைம்ல பிறக்கிற 2 குழந்தைகளுக்கு எப்படி பலன் எடுப்பீங்க? அப்ப ஒரே தாய்க்கு ஒரே தாய் தகப்பனா இருக்கு, ஒரே வயிற்றுல ஒரே டைம்ல பிறக்கிற 2 குழந்தைக்கே பலன் எடுத்துருவோம்டா, நம்ம என்னத்த பெரிய இதுல போய் வித்தியாசத்தை எடுக்கிறது அப்படின்ற அந்த ஒரு திறம் வரணும் சார். எல்லாரும் ஆளுக்கு ஒரு விதத்துல நிறைய விஷயங்கள்ல இதை பலன் எடுக்கிறாங்க. எது டிகிரி மினிட்டை வச்சு எடுக்கிறாங்க, அப்புறம் வந்து D64 வச்சு எடுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வழிமுறைகள் வச்சிருக்காங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. காணா கருப்பட்டி வானா வாயில ஓடு, எப்பவுமே ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும் பார்வை, இது நம்மளோட பார்வையை. சார் வென்எவர் யூ ஹேவ் அன் ஆப்ஷன் யூ மேக் த கன்ஃபியூஷன். அதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்புன்னு வந்ததுன்னா, இதுவா அதுவாங்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டா உங்களுக்கு குழப்பம் வந்துடும். எப்படி, ஒரே பொண்ணு தான் அந்த வீட்டில் இருக்குது, அந்த பிள்ளைய தரேங்கிறாங்க அப்படின்னம்னா நம்ம போய் அந்த பிள்ளைய பார்ப்போம், பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டிட்டு வந்துடும். 2 பொண்ணு தான் அப்படின்னா, எங்க அந்த தங்கச்சியும் காமிங்க அப்படின்னா, அக்கா அந்த பிள்ளை தாங்க அழகா இருக்குது, நீங்க இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் அதை வேணா கட்டிக்கிறேன் அப்படின்னாக்க என்ன செய்யறது? அப்ப இந்த குழப்பம் வரும். அதனாலதான் பொம்பளை பிள்ளைகளை பாருங்க, சேலை கடையில கொண்டு போய் விடுங்க, அவங்களால ஒரு சேலையும் எடுக்க முடியாது.
என்ன காரணம்? சரி, எடுத்த சேலையாவது மன திருப்தியோட எடுத்துட்டு வந்தாங்களா அப்படின்னாக்க இல்ல, அந்த புட்டா போட்டுருந்துச்சுல அந்த சேலை நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த ஓரத்துல முந்தானை கிட்ட ஒரு நூல் நெகிழ்ந்த மாதிரி இருந்துச்சா, ஆனா அதுதான் சூப்பரா இருந்துச்சுன்னு இன்னொரு சேலையை திட்டு வருவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப தீபாவளி டைம் இல்லையா, கேட்டு பாருங்க, தெளிவா சொல்லுவாங்க நம்ம மக்கள். ஆனா அவங்க ஒரு விஷயத்துல மட்டும் பர்ஃபெக்டா இருப்பாங்க. நம்ம இப்ப செலக்ட் பண்ணியிருக்க வீட்டுக்காரர் அருமையான ஆளு, எம்பிட்டு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் நெம்ப நல்ல வேண்டான்னு இல்லையா, அந்த வகையில அவங்க எல்லாம் புத்திசாலி தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி. அப்போ இந்த இதுல வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, இந்த ஒரே கிரக நிலை ரெண்டு விதமா பேசுறது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து அடுத்த பரிணாமத்துக்குள்ள போறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்படி? இப்ப 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து ஒருத்தருக்கு யோகத்தை செய்து இன்னொருத்தருக்கு தோஷத்தை செய்யுது. இப்ப பாருங்க, லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அல்லது 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், அந்த செவ்வாய் திசை நடந்தால், அந்த திசை நடக்கிறப்ப கண்டிப்பா குடும்பத்துல பிரச்சனை வரும், பிரிவினை வரும், சண்டை வரும், சச்சரவு வரும், மல்லு கட்டுவாங்க, மண்டையை உடைச்சுக்கிருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ஜோசியத்துல நிறைய இடத்துல இருக்கு சார். நிறைய படிச்சிருப்பீங்க, இனிமேலும் படிக்கலாம். ஆனா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த குடும்பம் அமைதியா ஓடும், சத்தம் இல்லாம ஓடும், சந்தோஷமா ஓடும். இன்னொருத்தருக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, அவங்க பெருசா மல்லு கட்டிக்கிடுவாங்க, சண்டை ஓட்டுக்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாருங்க, 7ல செவ்வாய் கேதுவோட சேர்ந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது கேதுவனுடைய சாரத்துல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவன் பேசவே மாட்டான் சார், குடும்பம் அமைதியா இருக்கும் சார், சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா போகும். நம்ம இங்க கேதுவை நெகட்டிவ் பிளானட் அப்படின்னு படிச்சு வச்சிருக்கோம். எது? ஆனா அங்க கேது வந்து 7ல செவ்வாயோட கேது நிக்கிற. ஆனா நீங்க இந்த இதுல நாடி ஜோதிடத்துல எடுத்துட்டீங்கன்னா, whenever a girl's horoscope connected with Mars and கேது, there will be a chances for divorce அப்படிமா. அதாவது இதுல வந்து நேரடியா விவாகரத்து வரைக்கும் போய் நிற்கும் அப்படிமா. கிடையாது. அப்படிதான் போகணுங்கிறது ஒண்ணும் இல்லை. அதுக்கு திரிகோணத்திலேயோ அல்லது குரு பார்வையிலையோ அந்த செவ்வாயும் கேதுவும் கனெக்ட் ஆயிருந்ததுனாக்க டிவோர்ஸுக்கெல்லாம் போகாது. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நின்னா எப்படி சார் பேசுவாங்க? கடினமா பேசுவாங்க. அவனுக்கு பல்லு மாட்டு பல்லு மாதிரி இருக்கு, ஏத்தாப்புல இருக்கணும் பூரா அங்க அடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு. எது? 2ல செவ்வாய் இருந்ததுன்னா நம்ம தெரிஞ்சது அதான் சார், 2ல செவ்வாய் இருந்தா பாதிக்கும். ஆனா 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்து 2க்கு அதிபதி 6, 8, 12க்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. கவனிச்சு பாருங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, 2க்கு அதிபதி 6, 8, 12க்கு போனா நிச்சயமா அவங்க பேச மாட்டாங்க சார். பேசுறதுக்கு கூலி கேட்பேன், பேசுனாக்கும் உள்ள இருந்து முத்து ஊந்துரும் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைதியா இருப்பாங்க. அப்போ நம்ம இங்க என்ன படிச்சு வச்சிருப்போம்? 2ஆம் இடத்தில் செவ்வாய் நின்றால் கோபமாக பேசுவார், டென்ஷனாக பேசுவார், எரிச்சல் ஊட்டக்கூடிய விதத்தில் பேசுவார்னு இருப்போம். ஆனா பார்த்தா விஷயம் அங்க அப்படி இருக்காது. அவங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. நமக்கு இந்த இடத்துல குழப்பம் ஆயிரும், என்னடா அது நம்ம இப்படி படிச்சிருக்கோம் ஆனா இங்க இப்படி வருதுன்னு. அந்த இடம் தான் சார் நம்ம அடுத்த பரிணாமத்தை நோக்கி மூவ் ஆகுறதுக்கான இடம். அப்ப அதே சமயத்துல சில விஷயங்கள் மாறாது. சாஸ்திரம் போயினா கிரகணத்தை பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப கிரகணத்தை எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, நிறைய விஷயங்களை நம்ம ஜாதகத்திலேயே பார்த்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி விட்டு போயிடலாம். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, சார் 2ஆம் பாவாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். எது? வக்கரமாயிருக்கார், நீசமாயிருக்கார், உச்சமாயிருக்காருன்னு கூட வச்சுக்கங்க, என்ன மோசமா போனது, 2க்கு அதிபதி உச்சம். அந்த ஜாதகத்தை பார்த்ததுமே, ஆம்பளை பிள்ளையா இருந்தா உனக்கு 30 வயசு வரைக்கும் இழுத்துக்கிட்டு தாயா கிடக்கணும், உனக்கு பொண்டாட்டி அமையிறது லேட்டா தாயா அமையும்னு கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இல்ல, நான் 24 வயசுலயே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, அப்ப எவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தீங்க, என்ன பஞ்சாயத்து ஆச்சா அப்படின்னாக்கா, ஆமா அது பஞ்சாயத்து ஆச்சு, வெளியில போயிருச்சு, அதுக்கப்புறம் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டா இருக்கேன் அப்படின்னுவாங்க. சார் விஷயம் என்னன்னா, இது மாதிரி ஒரு சில பதிவுகள் வந்து ஒரு சில பலன்கள் வந்து மாறாம நடக்கக்கூடிய பலன். அப்போ ஒரு கல்யாணம் லேட் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? அவருக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, தார தோஷம் இருக்கு, புத்திர தோஷம் இருக்கு, கலஸ்தர தோஷம் இருக்குது, வேற என்னெல்லாம் தோஷம் இருக்குதோ எல்லா தோஷமும் இருக்குது. அதனால வந்து நீ வந்து குடும்ப வாழ்க்கைக்கு லாயக்கில்லாத சாதகம், அல்லது லேட்டாத்தான் நடக்கு, இல்லை கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பாவகிரகத்தை மட்டும்தான் பார்த்துக்கு இருப்போம். ஆனா ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, சுபகிரகம் இருந்தாலே இந்த பஞ்சாயத்து வரும். எப்படி? ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கணும். குரு வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல தனிச்ச நிலையில இருக்காருன்னு வைங்க. அவர் ஆட்சியா இருக்கட்டும், சேச்சியா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், குரு 2ல தனிச்ச நிலையில நிற்கிறாருன்னா, அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிறோம். அப்ப 2ஆம் இடத்துல குரு வந்து நின்றுச்சுன்னா, அந்த குடும்பத்தினால இவருக்கு பிரச்சனை வரணுங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துருதா? அப்போ சுபகிரகம் தானே குரு, முழு சுபர் தானே, அப்ப அவர் நல்லது தானே செய்யணும். ஆனா வந்து அங்க கல்யாணம் ஆகிறது டிலே ஆயிடும், செட் ஆகிறது டிலே ஆயிடும். ஆனா
இங்க ஒரு பியூட்டி பாருங்க. அதே குரு அதே 2ஆம் இடத்துல இருக்கார். ஆனா ஒருத்தருக்கு சீக்கிரம் கல்யாணம். அப்படின்னா அவர் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவார். இல்ல பிரிய மாட்டார். சீக்கிரம் கல்யாணம். யாருக்கு? அந்த குரு வக்ரமாயிரும். வக்ரமாகல குரு ட்வின்ஸா மாறிடுவார். அப்ப சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவார். இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க. குரு தசையினுடைய கடைசி புத்தி என்ன சார்? என்ன புத்தி சார்? ராகு புத்தி. இப்ப குரு தசையில வந்து செவ்வாய் புத்திலேயே ராகு புத்திலேயே கல்யாணம் பண்ணாங்கன்னா டக்குன்னு குரு தசை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சனி தசை வந்துடும். சனி நல்ல பொசிஷன்ல உட்காந்துருந்தானா அந்த குடும்பம் அது வாட்டுக்கு சம்முன்னு ஓடும். 24 வயசுலயே கல்யாணம் பண்ணி ஓடிட்டு இருப்பார். நம்ம என்ன சொல்லுவோம்? 2ஆம் இடத்தில் குரு தனித்திருக்கிறார். எனவே உனக்கு 30 வயசு வரைக்கும் ஜாமியார் மாதிரி சுத்திக்கு இருப்ப அப்படின்னாக்க, இல்ல சார் நான் 23லயே கல்யாணம் பண்ணிட்டேன். சார் நம்ம படிச்சிருக்கிறது எவ்வளவுன்னு தெரியுதா சார்? இப்ப நம்ம படிச்சிருக்கிறது இத்தினூண்டுதான் சார் படிச்சிருக்கான். கற்றது கையளவு கல்லாதது உலகளவன கற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வரும் பந்தயம் கூற வேண்டாம் புலவிர்கள் எறும்பும் தன்கையால் எஞ்சான். யார் சொன்னது? ஔவையார் சொன்னது. அந்த அம்மா படிச்சதை விட நம்ம ஒன்றும் பெருசா படிச்சிருக்க போறது இல்லை. அப்போ ஜோதிடத்துல வந்து கரைகண்டவன்கிறது யாரும் கிடையாது. இப்ப பாருங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்துக்கு 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு வந்து பூமி போக்குவரத்து நிறைய அமையும். ஏன்னா செவ்வாய் வந்து பூமியை குறிக்கக்கூடியவர். 4ஆம் இடம் சொத்து சுகத்தை சேர்க்கக்கூடியவர். அப்படின்னாக்க அவர் வந்து பாத்தீங்கன்னா 40-45 வயசுலதான் முத சொத்தே வாங்குவார். இல்ல நான் 22 வயசுல நான் வாங்கிட்டேன், சொத்து வாங்கிட்டேன் அப்படின்னா அவருக்கு அந்த செவ்வாய் தசை இருந்திருக்காது. பெரும்பாலும் லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு லேட்டா தான் வந்து சொத்து சுகம் அமையணுங்கிற மாதிரியான அமைப்பு வந்து சேரும். இதுலயும் பாருங்க, லக்னத்துக்கு 4ஆம் இடம் இதுல ஜோசியம் சொல்றதுல இன்னொன்னு இருக்கு. இங்க பாருங்க, இப்ப நம்ம ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. ஒரு எடுத்துக்காட்டா, நீங்க குடியிருக்கிற வீடு, எங்க வீட்டுல எதுவும் கோளாறு இருக்குதா, குறை இருக்குதா, வீட்டுனால எதுவும் மிஸ்டேக் ஆகி போச்சா? ஏன்னா தொடர்ந்து நிறைய வருமானம் வந்து நிறைய பொருளாதாரம் சேர்ந்து குழந்தை குட்டிகள் பிறந்து கல்யாணம் நடந்து சந்தோஷமான சூழ்நிலையில இருக்கிறவங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வராது. எது? இந்த வீட்டுனால எனக்கு எதுவும் மிஸ்டேக்கான்னு பாருங்க, நாங்க குடியிருக்கிற வீடு சரியா இருக்கான்னு பாருங்க அப்படின்ற வார்த்தை அவங்க வாயில இருந்து வராது. ஆனா அதுக்கு பதிலா கஷ்டப்படுறவங்கள்ட்ட இருந்து இந்த வார்த்தை வரும். நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கல, இந்த வீட்டுனால எதுவும் கோளாறு இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி சார் எடுத்துக்குவோம்? இத பாருங்க, இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடம் அதான் வீடு. சரி, அப்ப அடுத்த பாயிண்ட் எதை எடுத்துக்குவோம்? 4ஆம் இடத்து அதிபதி. அதுக்கு அடுத்த பாயிண்ட் எதை எடுத்துக்கணும்? சுக்கிரன் எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். செவ்வாய் வந்து வீடு கிடையாது, செவ்வாய் வந்து லேண்ட், பூமி. அப்ப வீட்டடி மனை வாங்கினா அதுவும் செவ்வாய் கிடையாது, அது புதன். சரியா? காலி மனை அப்படிங்கிறது புதன். அப்போ சுக்கிரன்கிறது பில்டட் ஹவுஸ், கட்டின வீடு. அப்போ அந்த சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்றது. 4ஆம் இடத்ததிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ கேந்திரமோ திரிகோணத்திலேயோ இருக்கிறதுங்கிறது. அப்புறம் 4ஆம் இடத்தை சுபகிரகம் பார்க்கறது. இதை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொந்த வீடு யோகம் இருக்குது, உங்களுக்கு வந்து எப்ப அமையும் அப்படிங்கிறது அவங்களுடைய அடுத்த கேள்வியா இருக்கும். அவங்க ஒரு டயத்தை போட்டு இந்த டயத்துல அமையும், அல்லது நீங்க இப்ப இருக்கிற வீடு வந்து பிரச்சனையான வீடா இருக்கு அப்படிங்கிறதோ அல்லது நல்ல வீடா இருக்கு அப்படிங்கிறதோ நம்ம ஒரு ரிசல்ட் எடுத்து சொல்லிடுறோம். சார் இது வந்து நேர் வழியில போறது. இப்ப வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்னு யோசிங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடம்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப அந்த ஜாதகத்துக்கு என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. அந்த திசை நடக்கிற கிரகத்துக்கு 4ஆம் இடத்தை எடுத்துக்கங்க. அந்த 4ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா, அவரோட பாவகிரகம் சுபகிரகம் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திசையில் இந்த ஜாதகன் சொத்து பத்து வாங்குவாரு, இருக்கிற சொத்து பத்தை விற்பாரு, அல்லது இருக்க இடத்துல மிஸ்டேக் இருக்கு இல்லைங்கிற பாயிண்ட வெகு ஈஸியா எடுத்துடலாம். 2வது பாயிண்ட் சொல்லிட்டேன்னா, 3வது பாயிண்ட் எடுத்துங்க. நீங்க அந்த ஜாதகர் வர்றாரு இல்லையா, நம்மளை நோக்கி வந்து நோட்டை கொடுக்குறாங்க இல்லையா, நோட்டை கொடுக்கல ஒரு லக்னம் எது, இப்ப நம்ம என்ன லக்னத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு பெருசா ஒன்றும் யோசிக்கவெல்லாம் வேண்டியதில்லை. பெருசா யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்ப இல்லை. முந்தியெல்லாம் லக்னங்கிறது வந்து உட்காந்து கணிச்சோம்னா விடிஞ்சு போயிருன்ற மாதிரியான அமைப்புல கணிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து லக்னம் பாருங்க, ரிஷப லக்னம் ஓடிட்டு. சரி, எவ்வளவு நேரம் ஆச்சு? சரி, இப்போ அந்த கொண்டு வர்றாருல ஜாதகத்தை, அவருக்கு இந்த ரிஷபம் லக்னத்துக்கு எத்தனாம் இடமா வருதோ அது தொடர்பான கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அதுல சுக்கிரனோ செவ்வாயோ இருந்ததுன்னா இந்த வீடு தொடர்பானது சொத்து தொடர்பான கேள்வியை கண்டிப்பா கேட்டாங்க அவங்க. சரி, இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்.
இதுல இருந்து எடுத்து நம்ம சொல்லிடலாம். 3 வழி ஆச்சுங்களா?